சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரண வாக்குமூலம் வெளியாகி இருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரண வாக்குமூலமாக இந்த லெட்டர் வெளியாகி இருக்கிறது. அதில் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் ஜெயக்குமார். அந்த கடிதத்தில் கடந்த 30ஆம் தேதி நெல்லை சிதம்பரத்தில் எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் எழுதியிருக்கிறார். 5 பேர் மீது ஜெயக்குமார் புகார் மொழி அளித்திருக்கிறார். 5 பேரால் தனது உயிருக்கு ஆபத்து என எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில். இந்த கடிதம் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து குமரியை சேர்ந்த ஊராட்சி தலைவர் ஆனந்தராஜா மீதும் தொடர்ந்து தனது நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்ததாகவும் கடிதத்தில் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அடுத்து குத்தானந்தம் என்பவர் ஏற்கனவே திரும்ப கொடுத்த கடனை கேட்டு மிரட்டியதாகவும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்ந்து விசாரணையானது செய்து கொண்டிருக்கிறார்.